வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ கருத்து பகுதியில் வந்த ஒரு கேள்வி அதை பார்க்கலாம். கேளுங்கம்மா. ப்ளவுஸ் கட்டிங் வீடியோல கேட்டிருக்காங்கன்னா, பேக்ல வெயிட் ஷாட் கண்டிப்பா பிடிக்கணுமான்னா அது பிடிக்கிறதுனால என்ன யூஸ்னு கேட்டிருக்காங்க. ப்ளவுஸ்ல பேக் டாட் அவசியம் பிடிக்கணுமா, அது பிடிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அதை நான் ப்ளவுஸ்லேயே வச்சு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ கையில அளவு ப்ளவுஸ் கையில் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேக் டாட் வேணாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறத சொல்லியிருக்காங்க. ஒரு ஷாட்டில் கூட சிங்கிள் டாட்டில் கூட ப்ளவுஸ் மெத்தட் இருக்குது நம்மகிட்ட. எத்தனை டாட் வேணாலும் நம்ம ஆமுல் டாட்டில் அதிகமாக கொடுத்து நம்ம பண்ண முடியும், எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் எதுக்கு நம்ம பேக் டாட் கொடுக்குறோம், எதுக்குன்னா அதிகபட்சமான வித்தியாசங்கள் வரும்பொழுது இந்த கீழ் டாட் அளவு ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டு அப்போ இங்கே கொடுக்காம இன்னும் கொஞ்சம் இதுக்கே கொடுத்துட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் நம்ம பிரித்து கொடுக்குறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். எப்படி நம்ம பேக் கட் பண்ணும்போது அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மேல்படி அளவு, நடுப்படி அளவு, இடுப்பளவு, இதோட வித்தியாசங்கள் முரண்பாடு அதிகமாக இருக்கும்போது, நடுப்படி ரொம்ப கூடுதலாக இருக்கும்போது, இடுப்பு கம்மியாக இருந்ததுன்னா இது கூட பாருங்க ரொம்ப உள்வாங்கிருக்கு. அப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு மேலே இந்த டாட் கொடுத்துருக்காங்க, அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கலந்து பிரித்து கொடுக்கும்போது அந்த ஃபிட்டிங் நல்லா இருக்கும். நன்றி.